ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஐஸ்கிரீம் பாக்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, ஓல்டு பேங்கிள்ஸு, சிரப் பாட்டில்ஸ், ஃபெவிகால் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையுமே ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. இந்த மாதிரி 1 லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதனுடைய ஸ்டிக்கரெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஊதுவத்தி எடுத்துக்கோங்க. ஊதுவத்தி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதனுடைய அடிப்பகுதியில் 4 ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, இதனுடைய கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஃபுல்லாக பிடிக்க போகிறோம். இந்த ஹோல்ஸை ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி மூடிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்துக்கோங்க. தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி இதை ஒரு டேப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக குழா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மூடியை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அழகாக தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி வெளியே வராது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது தண்ணி உங்களுக்கு ஃபோர்ஸாக வெளியே வரும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மூடும் பொழுது தண்ணி ஸ்லோவாகிடும். இந்த மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணி குழா மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சு அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். ஐஸ்கிரீம் டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க. 2 ஐஸ்கிரீம் டப்பா நான் எடுத்திருக்கேன். இந்த டப்பாவை நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி ஒவ்வொரு டப்பாவையும் 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 4 பீஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டப்பாவுடைய அந்த மேல் பகுதியை நான் சிசர் வச்சு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறேன். 4 பீஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி கிடைக்கும். 4 பீஸையும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே ஒரு லேயர் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றதால. அதுக்கப்புறமா கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டப்பாவுடைய பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த அட்டையில் சேர்த்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த அட்டை எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ரேப்பரை கட் பண்ணி அந்த டப்பாவுக்கு மேலே ஒட்டி விட்டுற போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு இது ஐஸ்கிரீம் டப்பா அப்படின்றது தெரியாமல் இருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த ஸ்டிக்கரை ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் ட்ரே ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய கிளாத் தான். இந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த பொம்மையை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த பிக்சர் மட்டும் அந்த பொம்மை மட்டும் தான் உங்களுக்கு தனியாக தெரியணும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிளாத் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையுடைய அந்த மேல் பகுதியில் குட்டியாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பெரிய சைஸில் ஊசி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் அந்த ஊசியை உள்ள விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கிடைச்சிருங்க. இப்போ நம்ம இதை கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கீழே மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அழகாக உங்களுக்கு கீ செயினுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் கிளாத்தை கட் பண்ணி அழகாக கீ செயினை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ரொம்ப கியூட்டாக இருக்கு பார்க்கவும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓல்டு கிளாத் நிறையவே வச்சிருப்போம் வீட்டில். அதில் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அதை இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் அழகாக கீஸில் மாட்டி கீ செயின் மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீ செயின் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதால உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டிப்ஸில் அந்த பாட்டில் கழட்டணும் இல்லைங்களா, அந்த மூடி எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி சிரப் பாட்டிலுடைய மூடி 3 மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடியை சுற்றி இந்த மாதிரி கலர் டேப் ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அழகாக கலர் டேப்பை ஒட்டி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க அந்த 2 மூடியிலையும் கலர் டேப்பை சுற்றி ஒட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது மருந்து பாட்டில் மூடி அப்படின்றது தெரியாது. பார்க்கவும் க்யூட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 மூடி கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு மூடியை நான் ஒட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்த பிறகு அந்த மூடியை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 3 மூடியுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய சின்ன சைஸ் மூடி எடுத்துக்கோங்க. நான் நெய் டப்பாவுடைய மூடி எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இந்த குட்டி குட்டி மூடியை ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 3 மூடியுமே ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 மூடியையும் இந்த மாதிரி அழகாக ஒட்டி விட்டுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான குங்குமம், விபூதி, சந்தனம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இந்த மூடியில் கொட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் குங்குமம், விபூதி, சந்தனம் இது 3மே கொட்டி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். ஸோ இது நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எங்கே வச்சிருக்கோமோ அங்கே பக்கத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக நம்ம கிளம்பும் போது கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 பொருளையும் நம்ம ஒன்றா வச்சிருக்கிறதால ஒவ்வொரு பொருளையும் எடுக்கிறதுக்கு தனித்தனியாக போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. பழைய பேங்கிள்ஸ், அந்த பேங்கிள்ஸை இந்த மாதிரி
மூணா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம எடுத்துக்க பேங்கிள்ஸை வச்சு மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து புக்குடைய அட்டையை தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பேங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு செட் எடுத்துக்கலாம். அந்த ஒரு செட் பேங்கிள்ஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று மேலே ஒன்று வந்து லைனாக வந்து அடுக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. வந்து எடுத்துருக்க அந்த 3 செட் பேங்கிள்ஸையும் அழகாக வந்து ஒன்று மேலே ஒன்று க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த பேங்கிளுடைய ஒரு சைடில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த 3 செட் பேங்கிள்ஸ்லையும் கட் பண்ணி வச்சிருக்க அந்த அட்டைகளை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 3 செட் பேங்கிள்ஸ்லையும் ஒட்டி எடுத்த பிறகு நம்மளுக்கு ஒரு சூப்பரான குட்டி பவுல் மாதிரி கிடைக்குங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னோட ஒன்று சேர்த்து 3த்தையும் ஒன்றா ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஓல்டு பேங்கிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போடாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஒரு க்யூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் செஞ்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டடி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. நான் வந்து 2 ஃபெவிகால் டப்பா எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிட்டு சின்ன சின்ன துண்டுகளை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே ஃபெவிகால் டப்பாவுடைய மேல் பகுதியை கட் பண்ணுவீங்களா, அந்த மேல் பகுதியை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 2 மூடியையும் அழகாக வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதனுடைய மூடிகள் இருக்கும் இல்லைங்களா, 2 மூடி இருந்துச்சுன்னா ஒரு சைடில் ஃபஸ்ட்டு மூடி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதனுடைய இன்னொரு சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊசியெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்குள்ளே வந்து நம்ம துணி தைக்கிற ஊசி தான் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஊசி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வழியாகவே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊசியை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மூடி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மூடி இல்லைனா இதே மாதிரி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து மூடி தொலைஞ்சிருச்சு, ஒரு மூடி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஐ ட்ராப்ஸ்லாம் விடுவாங்களா, அந்த மூடி வந்து எடுத்திருக்கேன். அந்த மூடியை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஊசி வந்து கீழே விழாமல் இருக்கும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி ஊசியை வந்து ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.